ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிஎஸ் சூப்பர் விலாக். ஆல்ரெடி நேற்று நான் போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த பட்டாயாவில் கோல்ட் மேக்கிங் வீடியோ. ஸோ இன்றைக்கி வந்து அந்த crocodile ஷோ போடுறதா. ஸோ இது வந்து அந்த பட்டாயாவில் அந்த கோல்ட் மேக்கிங் இடத்துலையே இருந்த அந்த ஜேம்ஸ் ஸ்டோன்ஸு, கடல் கடியிலேருந்து கிடைக்கிற அந்த அபூர்வமான ஸ்டோன்ஸ் அதோட ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம். ஸோ இப்போ வந்து நம்ம அங்கே வந்து டைகர் பார்க், அந்த டைகர் பார்க்குள்ளே தான் உங்களுக்கு அந்த crocodile ஷோ ஒன்று இருக்குது. ஸோ நம்ம அந்த வியூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்குன்ற மாதிரி சும்மா வாய்ஸ் கொடுக்க போகிறேன் crocodileக்கும் அந்த மனுஷனுக்கும். அது வந்து யாரும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அது ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்கு தான் நான் அந்த இது கொடுக்குறேன். ஸோ பிடிச்சவங்க எடுத்துக்கங்க, அது பிடிக்கலன்னா ஜஸ்ட் நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க, அது பெருசு பண்ணிக்காதீங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு சந்தோஷம், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஷோ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பாருங்கள், இவர் வந்து தண்ணி தெளிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்பா, நான் இப்போ தான்டா குளிக்க போகிறேன் அப்படின்ற மாரி தண்ணிக்குள்ளே வந்து விளையாடிக்கிட்டு இருக்காரு. இது என்னென்னா, இப்போது ஆக்சுவலி அந்த தண்ணிலாம் வந்து இந்த முதலைகள் இருக்குது. ஸோ அந்த முதலைகளோட வாசனை வந்து அந்த தண்ணியோடு இருக்கிறனால அவருமே வந்து அந்த தண்ணியில் எடுத்து அந்த வாசனை அவர் மேலேயுமே வர மாதிரி பண்ணிக்கிறார். ஸோ அதுக்காக போடுறாரு. என்னை விட்டுடு, என் வாழை பிடிச்சி இழுக்காத அப்படின்ட்டு முதல்ல. டேய், நான் உன்னை விட மாட்டேன்டா, வந்துரு, நீ வந்துரு அப்படின்றாரு இவர். டேய் அப்பா, ப்ளீஸ் என்னை விட்டுடுடா, நான் ரொம்ப பாவம் அப்படின்னு முதல்ல கதறி போய் உள்ளே போயிடுச்சு. ஆனாலும் நான் விட மாட்டேன், நான் விடாத வேங்க, உன்னை எப்படி பிடிச்சி இழுக்கிறேன் பாருடா அப்படின்னு சொல்லி அவர் இழுத்துக்கிட்டே வர்றாரு. ஸோ அதுவுமே வந்து பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. 2 பேருமே வந்து ரொம்ப போராடிட்டுருக்காங்க. ஸோ ஒரு என்ன சொல்ல, ஒரு அப்பாவும் பிள்ளைங்க எப்படி சின்ன சின்ன சண்டைகள் போடுறாங்களோ அந்த மாதிரி தான் அந்த முதலையும் அந்த டேகரும் வந்து ரொம்ப போராடிட்டுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். முதலே வந்து பேச்சை கேட்க வைக்கிறது எல்லாமே வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஆள் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு வழியாக வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார் போல். ஸோ டயர்ட் ஆகி விட்டுட்டார். சரி போடாப்பா, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீயும் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரி அந்த முதலையை வந்து கொஞ்சம் விட்டுட்டார். ஸோ விட்டு பிடிப்பார் போல இருக்குது, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ மறுபடியும் அந்த முதலை பார்த்திங்களா பின்னாடியே வருது அவர் பின்னாடியே. ஆக்சுவலி அதில் வந்து ஒரு முதலைன்னு கிடையாது, நிறைய இருக்குது. அவர் வழியாக பிடிச்சிட்டாரு போலையே வாழை. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழை பிடிச்சிட்ட, வா 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 மேலே வா அப்படின்றாரு. இல்லை, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன்னு கதறுது. ஒரு வழியாக தூக்கிட்டு வந்துட்டார் மேலே. என்னவோ மந்திரம் போடார். எங்கள் அம்மா, உங்கள் அம்மா, வாயை கொஞ்சம் நீங்கள் திறங்கம்மா அப்படின்ற மாரி. ஆஹா ஆஹா, என்னம்மா வாயை திறக்க, அந்த குச்சியை வச்சு என்னவோ பண்ணிகிட்ருக்காருங்க. உருட்டி 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 இந்த குறி சொல்லுவாங்க தெரியுமா, ஜோசியெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. வா வா, நான் வந்து குறி சொல்கிறேன். அந்த என்ன சொல்லுவாங்க, ஆக்சுவலி எனக்கு அது எக்ஸாக்டாக வந்து எனக்கு தெரியல. ஒரு ஜஸ்ட் ஃபார் ஃபன் வந்து அந்த குறி சொல்லுவாங்க. மாரியாத்தா சொல்லாத்தா எங்கே வாங்கம்மா, நான் என் அருள் வாக்கு சொல்கிறேம்மா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஐயோப்பா, அப்படியே வாயை வச்சு கவுடா அப்படின்ற மாதிரி அந்த தலையை உள்ளே விட்டு ஆட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் அது வந்து ஒரு மெஸ்மரிசம் பண்ணிட்டார் அந்த முதலையை. ஸோ அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி வந்து அது அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. இட் இஸ் வந்து அது வந்து ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போன லெவலில் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த வாயை மூடாமல் அப்படியே வந்து பொளந்துருக்கு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி சில இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க, ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு அந்த 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு அந்த அனிமல்ஸ் வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்துக்கு ஒரு இது இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாரு. ஸோ ஃபஸ்ட் டைம் வாயில் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து செகண்ட் டைம் அதே மாதிரி பண்ணுறாரு. ஐயோ ஐயோ, முதலோட வாய்க்குள்ளே ஃபுல்லாக கையை விட்டு அது வயிற்றுக்குள்ளே நோண்டி நோண்டி, ஐயோ அப்பா, அதோட செளியை எடுக்கிறாரு போல், இல்லை சலைவா, அதோட எச்சில் எடுக்கிறாரு. அதை வேற எடுத்துட்டு அப்படியே சுற்றி எல்லாருக்கும் காட்டுறாரு. பாரு பாரு, எடுத்துட்டேன், சூப்பராக பாரு, நல்லா பாரு, கைத்தட்டு ஜோரா. அடக்காருமம்மே, அதை போய் நக்கிட்டு இருக்காருங்க. என்னத்தை சொல்கிறது, இதெல்லாம் நம்ம கொடுமையின் கொடுமை ராஜா. அப்பா, என்ன கொடுமை சரவணன் சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் தலைவர் சார் சொல்கிற மாதிரி இருக்குது இவர் பண்ணுற வேலை. அவர் நக்குனதில் பத்தாமல் அங்கே உட்காந்துட்ருக்க ஆடியன்ஸை வேறு கூப்பிட்றாருங்க. வாங்க வாங்க, நீங்களும் வந்து நக்கி பாருங்க, நல்லா ருசியாக இருக்குது. இதெல்லாம் பயணி பஞ்சாமிர்தம் வாங்க, எல்லோரும் நக்கி பார்க்குறதுக்குன்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு. ஃபைனலி அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். நம்ம ஒரு வழியாக வந்து முடிச்சுட்டாரு போல் அங்கே அவங்கக்கிட்ட. சரி ஓகே, யாரும் நக்க வர மாட்டீங்க, நானே நக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கையை அலம்பிட்டு ஓட்டார். ஸோ மறுபடியும் மறுபடியும் அந்த முதலையை வச்சு ஷோ பண்ணிகிட்ருக்காரு. என்ன பண்ணுறாரு, மறுபடியும் முதலையை வந்து வசியம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காரு.
என்னென்னமோ பண்ணுறாரு. அடடா மறுபடியும் வாயை திறக்கிறாருப்பா தலைவர். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இப்போ தலையை விட போகிறாரா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ 1க்கு 2 முதல்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு மேலே. இன்னமா ஒரு வாய் பார்த்தீங்களா? அது எப்போ பயங்கரமான ஒரு கம்பீரமான வாய்ங்க அந்த முதலைக்கு. நாக்கு பிடிச்சி இழுக்கிறாராமாங்க. நாக்கு பிடிச்சி இழுத்து ஏபிசிடி சொல்லி கொடுக்க போகிறாரு போல இருக்கு, ஒழுங்காக சொல்லலை அப்படின்ட்டு. ஓகே, என்னமோ பண்ணிகிட்ருக்காரு நம்ம தலைவர் ஒரு மாதிரி ஃபன்னாக. ஆனால் இது வந்து உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயங்கள். நான் ஃபன்னாக வந்து சொன்னாலுமே இது வந்து எவ்வளோ பெரிய ரிஸ்க், அவங்களோட லைஃப்பை வந்து ரிஸ்க் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். இது வந்து எல்லாமே வந்து நம்ம எப்பயும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா மனிதர்களோட ஒரு விஷயமே வந்து எப்பயுமே இயற்கையாக வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, மைண்ட் செட் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது அனிமல்ஸ்லாம் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பாசிபிள். சூப்பராக சறுக்கிட்டு போய் அதை மண்டையில் விட போகிறாரா? விடலை. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, அது வாய்க்குள்ளே விடுறதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வாட்டி இந்த மாதிரி மைட் பி ஸ்லைட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்லைட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து அது வாய்க்குள்ளே தலையை விடுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் பண்ணுவார். ஏன்னா அவருக்கும் வந்து ஒரு டவுட் இருக்குது. திடீர்னு என்ன தான் இருந்தாலும் டேய் வாடா நான் உனக்கு கவ்வுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கவ்வி மண்டையை 2ஆக பிச்சு போட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்ற ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி பண்ணுறாங்க. எப்படி இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் விளையாடும்போது சரி ஓகே ஒரு ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்டார்ட் பண்ண நீ போடுறா ஒரு பாலை நான் பார்க்குறேன் எப்படி இருக்குது, ஒரு 2 பால் நான் ஃப்ரீயாக அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பசங்க சொல்லுவாங்க விளையாடும்போது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இவருமே வந்து ஃபஸ்ட்டு அந்த முதலைக்கிட்ட வந்து ட்ரை பண்ணுறாரு. ஓகே நான் ஸ்லைட் பண்ணி வரேன், நீ வந்து கடிக்கிறியா இல்லையான்னு பார்ப்போம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்னு. ஸோ இஃப் யூ டோன்ட் கிவ் எனி ரியாக்ஷன் அப்போ வந்து நான் வந்து போடுறேன், என் தலையை உள்ளே விட்டு ஐ வில் கிவ் அ ஷோ அப்படின்ற மாதிரி இஸ் டூயிங் இட். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ மறுபடியும் வந்து முதலையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு வாட்டியும் வந்து போராடுறாரு அந்த முதலையோட பாவம். உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் மக்களே. நான் வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுக்காக அந்த மாதிரி சொன்னேன். அதை வந்து நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுவாக பண்ணிட்டா யோசிச்சுக்காதீங்க. ஆனால் அவர் வந்து நீங்கள் உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து பாராட்டணும். ஆக்சுவலி நீங்கள் டைகர் பார்க் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இதுவுமே பாருங்கள். இந்த crocodile ஷோ வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து இதில் என்ன ஒரு இதுனா, என்ட்ரன்ஸில் வந்து இந்த crocodile கறியெல்லாம் விற்பாங்க அந்த இடத்துல. அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. அந்த எனக்கு மேபி ரொம்ப ஓல்டான crocodiles எல்லாம் செத்துரும், அதுக்கப்புறமா பண்ணி சாப்பிட்றாங்களா விற்கிறாங்களான்னு தெரியல. பட் ஆக்சுவலி அது crocodileங்கிறதும் எனக்கு ஐ எம் நாட் ஷுவர். பட் அவங்க அப்படி தான் போட்டிருக்காங்க அங்கே அந்த கடையில் என்ட்ரன்ஸில். பட் ஓகே, நீங்கள் வந்து பட் ஷோ வந்து நீங்கள் ரசிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் டைகர் ரசிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வந்து கஷ்டப்பட்டு இந்த முதலையோட போராடின மனுஷனுக்குமே ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ எல்லாருமே வந்து மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன குறை இருக்குங்கிறது வீடியோஸ்லேயே நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நான் கிளியர் பண்ணிப்பேன். அடுத்த தடவை அந்த மிஸ்டேக்ஸ் பார்த்துப்பேன். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்காமல் என்ஜாய் பண்ணுங்கள். அன்டில் தென் பை, டேக் கேர்.